ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது காஃபி என்கிற கிரைம் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஆகா ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. படத்தில் ஹீரோனியும் அவங்களோட தம்பியும் சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்களோட அம்மா அப்பா இறந்துருந்தாங்க. அதனால் ஹீரோனியும் அவங்களோட தம்பியும் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோனி ஒரு டிராவல் கம்பெனியில் வேலை பார்த்து தம்பியை காலேஜ் படிக்க வைக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வேலைக்காக நிறைய முயற்சிகளும் பண்ணுறாங்க. பட் இவங்களுக்கு போலீஸ் வேலை கிடைக்காம போயிருது. போலீஸ் வேலை கிடைக்காத காரணத்தினால ஹீரோனி ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களோட தம்பிக்கு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடைச்ச ஒரே மாசத்துல பெங்களூரில் உள்ள ஐடி கம்பெனிக்கு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அவர் பெங்களூருக்கு வேலைக்கு போகிறாரு. அவர் போன 2 நாள் கழிச்சு ஹீரோனியும் அவங்களோட வேலை விஷயமா பெங்களூருக்கு போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் ஹீரோனியோட தம்பியை யாரோ கடத்திட்டாங்கன்னு ஹீரோனிக்கு தெரிய வருது. அதனால தம்பியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோனி களறங்குறாங்க. கடைசியா இவங்க அவங்களோட தம்பியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல வேலை வாய்ப்புங்கிற பேர்ல பொண்ணுங்களையும் பசங்களையும் ஒரு சிலர் எப்படிலாம் அபியூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத படத்துல சூப்பரா கட்டியிருக்காங்க. ஹீரோனோட தம்பிக்கு என்னாச்சு, எதுக்காக அவரை கடத்தினாங்க அப்படிங்கிற மிஸ்ட்ரிய படத்துல ஓரளவு நீட்டா கொண்டு போயிருக்காங்க. படத்தோட பிஜிஎம் படத்துக்கு ரொம்ப பெரிய பிளஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு த்ரில்லிங் சீன்ஸையும் எமோஷனல் சீன்ஸையும் எலிவேட் பண்ணி காட்டியிருக்கு. சொல்ல போனா படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸை பார்க்கும்போது அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகாது. பட் பிஜிஎம் அந்த சீனை எமோஷனலா கனெக்ட் பண்ண வைக்குது. படத்துல நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதுலயும் ஹீரோனி ரொம்ப போல்டா செம சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ், படத்துல எதுக்காக ஹீரோனோட தம்பியை கடத்தினாங்க அப்படிங்கிற மிஸ்ட்ரி ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் படம் ரொம்ப லாகிங்கா இருக்கு. படத்துல அக்கா தம்பிக்கான பாண்டிங் அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ண வைக்கல. இந்த படம் 1.25 மணி நேரத்துக்குள்ள இருந்தாலும் படம் ரொம்ப லென்த் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. படத்துல உள்ள இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்லாம் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இல்ல. படத்தோட கிளைமேக்ஸ்ல வில்லனுக்கும் ஹீரோனிக்கும் ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் வரும். அதெல்லாம் படத்துக்கு தேவையே இல்லையோன்னு தோணுச்சு. இந்த படத்தை சாய் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல இனியா, ராகுல் தேவ், ராமச்சந்திரன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் ஆகா ஓடிடியில் அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.